ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமோட ரிசல்ட் மாறி இப்போ சிவிக்கு வரைக்கும் வந்துடுச்சுங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் என்ன தான் நடக்குது அப்படின்னா நிறைய பேர் வந்து குழம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லலாம். அதாவது ரிசல்ட்டில் இப்போ வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு வரைக்கும் வந்துட்டாங்க. இனிமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ரீகரெக்ஷன் மறுபரிசீலனை அந்த மாதிரி எதுவும் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இல்லை. மற்ற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குளறுபடிகள் ஆகிருக்கு. இதுக்கான தீர்வுகள் வேண்டும், இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்லாம் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாமே 100% யூஸ் இல்லாத ஒரு விஷயம் தான் சொல்லலாங்க. இப்போ சான்றிதழ் சரிபார்ப்பு வரைக்கும் வந்துட்டாங்க. இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மைண்டும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடக்கும், இதில் மார்க்கில் ஏதாவது டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிக்கிறது ஒரு டைம் வேஸ்ட்டுன்னு தாங்க சொல்லணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த நோட்டிஃபிகேஷன் படிக்கிறது தாங்க வழியே. இப்போ சிவி வரைக்கும் வந்துட்டாங்க சான்றிதழ் சரிபார்ப்புக்கு. இதில் ஒரு சிலர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனது 195 மதிப்பெண் எடுத்திருக்கேன், 190 எடுத்திருக்கேன், 185 எடுத்திருக்கேன், 180 எடுத்திருக்கேன், பட் என்னோடய நேம் சிவியில் வரலைங்க அப்படின்னு ரொம்ப கவலையாக இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயப்படணும்னு அவசியம் இல்லைங்க. சிவி லிஸ்ட்டு 2ன்னு ஒன்று வருங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் 100% இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் அதிகபட்சமாக மதிப்பெண் பெற்று இருந்து உங்களுடைய நேம் சிவியில் வரல அப்படின்னா உங்களுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட்டு 2வில் வரதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் நீங்கள் மன உடைஞ்சிடாதீங்க. உங்கள் நேம் வந்து சிவியில் வரல, நம்மளை வந்து வேலைக்கு எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சாதீங்க. கண்டிப்பாக உங்களோட சிவி லிஸ்ட் 2ல் 1:4 விகிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம் வந்து கண்டிப்பாக இடம் பெற்றுங்க. அதில் வந்து நீங்கள் வந்து வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. வேலை நமக்கு கிடைக்கல அப்படின்ட்டு அமைதியாக இருந்துடாதீங்க. சான்றிதழ் சரிபார்ப்பில் உங்களுடைய சர்டிஃபிகேட் சான்றிதழ் எல்லாமே பார்ப்பாங்க. நீங்கள் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க் லிஸ்ட் எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. 10th 12th மார்க் லிஸ்ட். அதில் உங்களுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பிரிண்ட் அவுட் ஆகியிருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் ஸ்பெல்லிங்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, தமிழ் அண்ட் ஆங்கிலத்தில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக பிரிண்ட் அவுட் ஆகிருக்கா, உங்களுடைய சான்றிதழ்கள் எல்லாத்துலேயுமே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சாதி சான்றிதழோட உங்களுடைய வகுப்பு கரெக்டாக பிரிண்ட் அவுட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் ஆல்னு ஒரு பட்டன் இருக்கோ, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.